ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களோடு கூட வாய்ஸ் ஆஃப் காட் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் எங்களுடைய காயம் ஆற்றுகிறதும் எங்களுடைய காயங்களை கட்டுகிறதும் எங்களை ஒப்புரவாக்குகிறதும் எங்களை ஆசீர்வதிக்கிறதுமான ஜீவனுள்ள வார்த்தைகள். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே என்னோடு கூட பொறுமையாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகத்தின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை நான் திருப்பிவிட விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் பக்கமே உங்களுடைய சிந்தனையை திருப்ப விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் உங்களுடைய வேதத்தை எடுத்து ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் பக்கம் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய தேவனிடத்தில் இருந்து அவருடைய தன்மைகளில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அவருடைய தன்மைகளில் ஒன்றாயிருக்கின்ற ஒரு காரியத்தை தான் நாம் இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க போகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நமது ஆண்டவராகிய தேவன் 6 நாட்கள் இந்த பூமியை சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அவருடைய சிருஷ்டிப்புகளில் விசேஷித்த சிருஷ்டிப்பாக அவர் மனிதனை சிருஷ்டித்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே மனிதர்களாகிய நானும் நீங்களும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியை, அது மாத்திரமல்ல அவருடைய சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் மேன்மையாகவும் சிருஷ்டிப்புகளில் விசேஷித்த சிருஷ்டிப்பாகவும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, எனவே அந்த ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலே அவர் செய்த ஒரு காரியத்தை தான் இன்று உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து அதிலிருந்து தேவனுடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். எனவே உங்களுக்காக நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் அவர் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்த பிற்பாடு அவற்றை திரும்பி பார்க்கிறார். இந்த 10வது வசனத்திலே கடைசியிலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒன்றை சிருஷ்டித்த பிற்பாடு, ஒன்றை செய்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் தான் செய்தது எப்படி இருக்கின்றது, தான் சிருஷ்டித்தது எப்படி இருக்கின்றது, தான் உருவாக்கினது எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு மீளாய்வு செய்கிறதை இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அடிக்கடி சொல்லுகின்றது. நான் உங்களுக்காக வேறு சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 18வது வசனத்தை நான் மறுபடி வாசிக்கிறேன். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனிடத்திலே பார்க்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு காரியம்தான், அவர் தான் உருவாக்கின எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு அவற்றை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார், தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நானும் நீங்களும் நமது பரம தகப்பனாகிய தேவனிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இதிலே உண்டு. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். நாம் இதுவரை செய்து முடித்திருக்கிறவைகளை திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், அதன் முடிவு வரைக்கும் நாம் வந்திருக்கிறோமாயிருந்தால் நாங்கள் ஒரு விசை இந்த வருஷத்தை திரும்பி பார்க்க வேண்டும்.
நாம் செய்து முடித்த காரியங்களை திரும்பி பார்க்க வேண்டும். அது சிலவளை நாம் ஊழியமாயிருக்கலாம், அது சிலவளை குடும்பத்தின் காரியமாயிருக்கலாம், அது சிலவளை நாங்கள் வேலையிலே செய்ய வேண்டிய காரியமாயிருக்கலாம், அது சிலவளை நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய காரியமாயிருக்கலாம். எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நாம் ஒரு விசை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனே தான் உருவாக்கினது எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து அதை மீளாய்வு செய்தார். அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உருவாக்கினது ஒரு நாளுமே கெட்டதா இருக்காது. ஆனால் ஏன் ஆண்டவர் பார்க்கிறார் திரும்பி? ஏன் அதை நல்லது என்று திரும்பி பார்க்கிறார்? உண்மையிலேயே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒன்றை சிருஷ்டிப்பாராயிருந்தால் அது சரியானதாகவே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சரியானதையே செய்யக்கூடிய கர்த்தரே நமக்கு ஒரு பாடத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அவரே சரியானதையே செய்கின்ற கர்த்தரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே தான் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் திரும்பி பார்த்து அது நல்லது, அது நல்லது, அது நல்லது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாராயிருந்தால், சாதாரண மனிதர்களாகிய நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை, நாம் கடந்து வந்த பாதைகளில் நாம் செய்ததை, நாம் கடந்து போன மாதத்தில் செய்ததை, நாம் நேற்றைய நாளில் செய்ததை, நாம் கடந்த வருஷத்தில் செய்ததை, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து செய்ததை நாம் ஒரு விசை நின்று நிதானித்து நாம் ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும். ஒரு இவாலுவேஷன் செய்ய வேண்டியது அவசியம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோமா, நாம் சரியானதை செய்து முடித்திருக்கிறோமா, நாம் செய்ததனுடைய விளைவு என்ன, அதனுடைய பலாபலன் என்ன, அது சாதகமாய் இருக்கிறதா இல்லாவிட்டால் அது பாதகமாய் இருக்கிறதா என்று சற்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டுமாயிருந்தால் நாம் கடந்து வந்த நாட்களை, கடந்து வந்த மாதங்களில் செய்தவைகளை, கடந்த போன வருஷத்தில் செய்தவைகளை, கடந்த மாதத்தில் செய்ததை, கடந்த நாளில் செய்ததை நாம் நிதானித்து அறிய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அவர் செய்தது சரியாகவே இருக்கும், ஆனால் அவரே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 25வது வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், கர்த்தர் இந்த சிருஷ்டிப்பின் போது வெறுமனே சிருஷ்டித்ததோடு அவைகளை விட்டுவிடவில்லை. அவைகளை இவாலுவேட் பண்ணுகிறார், மீளாய்வு செய்கிறார். தான் சிருஷ்டித்தவற்றை திரும்பி பார்க்கிறார். தான் சிருஷ்டித்த உயிரினங்களை, சிருஷ்டித்த செயல்களை, சிருஷ்டித்த காரியங்களை அவர் திரும்பி பார்த்து அதற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கர்த்தருடைய ஜனமாகிய நானும் நீங்களும் சாதாரண மனிதர்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரே அப்படி திரும்பி பார்த்து மீளாய்வு செய்வாராயிருந்தால் நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை மீளாய்வு செய்ய வேண்டும். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக சரியானது எது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். நாம் மிக சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை அறிய வேண்டும். நாம் சரியான வழியிலே தான் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை அறிய வேண்டும். நமக்கு முன்பதாக இருக்கிற பாதை நம்முடைய இலக்கை நோக்கினதானா என்பதை அறிய வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளில் விட்ட தவறுகள் என்ன, நம்முடைய சரிபிழைகள் என்ன, சாதக பாதக நிலைமைகளை நாம் சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொண்டு மறுபடியும் கர்த்தருடைய நம்முடைய இலக்கை நோக்கி கர்த்தருக்குள்ளே முன்னேற முடியும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கடைசியாக உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், அவர் யாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிற்பாடு அவர் மொத்தமாகவும் ஒரு இவாலுவேட் பண்ணி ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. கர்த்தர் அவர் உருவாக்கினது ஒன்றுமே பிழையாய் இருக்காது. ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் தேவன்.
ஆனால் அவர் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்த பிற்பாடு தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தாராம். அது நன்றாகவே இருந்தது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, கர்த்தருடைய ஜனமாயிருக்கிற நானும் நீயும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் தொழில் செய்திருக்கிறோமா? அந்த தொழிலிலே நாம் செய்து முடித்தவர்களை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு குடும்பத்தின் தலைவனாய், தலைவியாய், கணவன் மனைவியாய், பிள்ளையாய், சகோதரனாய், சகோதரியாய், பெற்றோராய் குடும்பத்தில் இருக்கிறோமா? எங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாய் இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கனமான ஊழியத்தை சரியாய் நிதானித்து நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் மீளாய்ந்து பார்க்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஒருவனும் ஏற்படுவதில்லை என்று. எனவே கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்த ஊழியத்தின் மேல் உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாங்கள் இருந்திருக்கிறோமா என்பதை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தும் நாம் கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். எனவே நம்மை நாம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். கடந்த இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலே, இல்லாவிட்டால் கடந்த நாளிலே நாம் நிறைவேற்றின ஊழியங்களிலே இருக்கிற சாதக பாதக நிலைகளை நாம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஒரு இடத்திலே வேலை செய்கிறோமா இருந்தால் அந்த வேலை தளத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய தவறுகள் என்ன, நம்முடைய சரிகள் என்ன, நம்முடைய பிழைகள் என்ன, எதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், எதை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், எதை நாம் மேம்படுத்த வேண்டும், எதை நாம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எனவே தான் வேதம் சொல்லுகிறது போல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று சொல்லுகிறது போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேதத்தின் முதலாவது புஸ்தகம் ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்களை நீங்களே மீளாய்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்து முடித்தவற்றை திரும்பி பாருங்கள். பல நேரங்களில் நீங்கள் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் அது நகைச்சுவையாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே சிலவளை பலர் நீங்கள் பேசின வார்த்தைகளினால் காயப்பட்டவர்களாய் போயிருக்கலாம். அது அந்த வேளையில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பல வருடங்கள் கழித்தோ, பல நாட்கள் கழித்தோ அவரை சந்திக்கிற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், ஓ, அன்றைக்கு நான் பேசினது இந்த நபருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு, அன்றைக்கு நான் பேசினது அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டேன். எனவே நின்று நாம் பேசுகிறதா இருக்கட்டும், நாம் செயல்படுகிறதா இருக்கட்டும், நம்முடைய நடக்கையாக இருக்கட்டும், நம்முடைய செயற்பாடாக இருக்கட்டும், நம்முடைய ஒவ்வொரு காரியமாக இருக்கட்டும், அதை நாம் நின்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய தேவனை போல. அதுதான் நம்மை நாம் சீர்படுத்துவதற்கான மிக சிறந்த ஒரு வழிமுறை. அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்தின் 1ஆவது அதிகாரத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் செய்து முடித்ததை திரும்பி பாருங்கள். பல வழியில் நாங்கள் செய்து முடித்ததை பற்றி பெரிதாக யோசித்து எங்களுக்கு நாங்களே பெருமைப்பட்டு, நாங்கள் இதை செய்து முடித்து விட்டோம், அதை செய்து முடித்து விட்டோம், இதை சாதித்து விட்டோம், அதை செய்து விட்டோம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கிற சாதக பாதக நிலைகள் சிலவளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நாம் நின்று நிதானித்து அவற்றை ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் தெரியும், ஆகா, நான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது, நான் இந்த இடத்துல நான் நின்று இருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்பதை நாம் நின்று நிதானித்து ஒரு விசை மீளாய்வு செய்து பார்த்தால் மாத்திரமே நாம் கண்டுபிடிக்கலாம். பிரியமானவர்களே, எனவே இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரு மாதத்தின் கடைசியை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வருஷத்தின் கடைசியை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், ஒரு சபையின் போதகராக இருக்கலாம், ஒரு சபையின் மேய்ப்பனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தொழில் கம்பெனியினுடைய ஒரு ஸ்தாபனத்தினுடைய முதல்வராக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேலையாளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் செய்து முடித்ததை ஒரு விசை திரும்பி பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதில் இருக்கிற சாதக பாதக விடயங்களை கண்டுபிடியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும், அடுத்த உயர்வை நோக்கி நீங்கள் நடந்து செல்ல முடியும். இதை பரிசுத்த வேதாகமத்தில் 1ஆம் அதிகாரத்திலே நம்முடைய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே பிரியமான தெய்வத்தின் ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், உங்களுடைய நாட்களை திரும்பி பாருங்கள், உங்களுடைய நடைகளை திரும்பி பாருங்கள், உங்களுடைய பேச்சுக்களை திரும்பி பாருங்கள், உங்களுடைய செயல்களை திரும்பி பாருங்கள், நீங்கள் செய்து முடித்தவைகளை திரும்பி பார்த்து அதை ஒரு மீளாய்வு செய்யுங்கள்.
ஏனென்றால் நாங்கள் யாவரும் சாதாரண மனிதர்கள். எங்கள் கைகளினாலும் தவறுகள் நடந்திருக்கும். எங்கள் பேச்சினாலும் பலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். எங்கள் செயல்களினாலும் சிலர் மனஸ்தாபப்பட்டிருப்பார்கள், மனவேதனை அடைந்திருப்பார்கள். யாருக்கு தெரியும்? நின்று நிதானித்து சோதித்து மீளாய்வு செய்து பார்த்தோமாயிருந்தால் நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே என்னோடு கூட நீங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறியுங்கள். உங்களுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறியுங்கள். உங்களுடைய சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்களை ஆராய்ந்து அறியுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற ஆண்டவரே. தான் உண்டாக்கினவற்றை எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லுவாராகில் சாதாரண மக்களாகிய நானும் நீங்களும் எவ்வளவா எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளிலே விட்ட தவறுகளை திரும்பி நாம் பார்க்க வேண்டும். என்ன தவறுகளை விட்டிருக்கிறோம், எதை சரிப்படுத்த வேண்டும், எதை சீர்படுத்த வேண்டும், எது பாதகமாயிருக்கு, எது சாதகமாயிருக்கு, எது நல்லது, எது கெட்டது, இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒரு மீளாய்வு செய்து திரும்பி பார்க்கிற பொழுதுதான் எங்களை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஓட்டத்துக்கு நீண்ட தூரம் இந்த ஓட்டத்திலே, கிறிஸ்தவ ஓட்டத்திலே நானும் நீங்களும் ஓடி முடிக்க முடியும். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய தலைகளை தாழ்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைகளின் ஊடாக தூய ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களோடும் நீர் இடைப்பட்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை, ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை தம்முடைய வாழ்வை ஒரு மீளாய்வு செய்ய, தம்முடைய வாழ்வை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள, தம்முடைய வாழ்க்கையை ஒரு இவாலுவேட் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் யாருமே பெர்ஃபெக்டான மனிதர்கள் அல்ல, பரிபூர்ணமான மனிதர்கள் அல்ல. மாறாக பரிபூர்ணத்தை நோக்கி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே கர்த்தாவே, எங்கள் குறை நிறைகளை சரி செய்து கொண்டு நாம் ஓடுவதற்கு நாம் செய்தவைகளை, கடந்து வந்தவைகளை, நாம் பேசியவைகளை, நாம் நினைத்தவைகளை, நாம் நடந்து கொண்டவைகளை, நம்முடைய செயல்களை நாமே திரும்பி பார்த்து கர்த்தாவே ஒரு சுய ஆராய்ச்சி செய்து எங்களை சரிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய திரு வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தாவே, நீர் அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை சிறந்தோங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்தும் கர்த்தாவை உமக்கே சகல துதிகன மகிமை யாவையும் செலுத்தி குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் மறுபடியும் ஒரு தேவ செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். God bless you.